உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊர் ஏழை பணத்தில் உல்லாசம் மாய் வாழ்கின்ற உலகத்திலே ஒரு குடும்பம் சொன்னா இவன் பாடுகிற ஏழை எளிய மக்களை ஏமாற்றி வஞ்சித்து பரலோக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவருக்கும் விரோதமாக அவர்கள் சொல்லாததை கடவுள் சொன்னார் என்றும் பொய்யான திட்டங்களையும் பொய்யான கூட்டங்களையும் நடத்தி ஏழை எளிய மக்களின் ஊர் பணத்தை கொள்ளையடித்து அதில் உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கேடுகட்ட குடும்பம் இந்த பால் தினகரன் குடும்பம். அந்த பால் பேர் மொழி எடு, நல்ல வேலை தமிழ்ல பவுல்னு வைக்காம விட்டேன். இப்போ பால்னா எல்லாம் வைக்கிறாங்க, காமன் பேரு. பால் கனகு, பால் செல்வராஜ், பால் கந்தசாமி வைக்கிறாங்க, அது வந்து காமனா போயிடும். பால் பால் காவடி அப்படின்னு எடுக்கிறாங்க, அப்படி பேர் வச்சுக்காங்க. அதனால எனக்கு கொஞ்சம் ஆறுதல், பவுல்னு வைக்காம போனேன். ஆனா பவுல்ன்ற பேரை ஆங்கிலத்தில் பால்னு சொல்லியிருக்காங்க, PAUL, போல் போல். இங்கிலீஷ்காரன் தான் கெடுத்து உலகம். சரி, அந்த புனிதமான ஒரு ஊழியனுடைய பெயரை வைத்துக் கொண்டு நீ பண்ற அட்டகாசம், அட்ராசிட்டி, அட்டூழியம் தாங்க முடியலடா, இந்த உலகத்தாலே தாங்க முடியல. நீ எங்க சாவி வித்த பரலோகத்துக்கு கேவலமா இல்ல? அப்ப பரலோகத்தை சாவி வித்தீங்கன்னா நீ பரலோகத்தை பூட்டி வச்சிருக்கியா சொல்றா? ஏய் மென்டல் பால் தினகரன், மென்டல் பால் தினகரன், சாத்தான் பேர சொல்லு, சாத்தான் பால் தினகரனே சொல். பரலோகத்தை சாவி விற்கிறன்னா பரலோகத்தை உன் சாவியில பூட்டி வச்சிருக்கியா? அதை பூட்ட முடியுமா? அப்படி பூட்டுனால அது பரலோகமா இருக்குமா? முட்டாப்பயமோனே, முட்டாப்பயமோனே, கேவலமான பையன் நீ. இயேசுவின் துரோகி, இயேசுக்கு விரோதி, கடவுளுக்கு நீ விரோதமானவன், அந்திகிறிஸ்து பையன். என்னடா பரலோகத்தை சாவி வித்த நீ மன்னா? நீ இப்ப எதுக்கு சாவி வித்த தெரியுமா? நீ வந்து பரலோகத்தை சாவி வித்தன்னு சொல்லி பணத்தை கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச. நீ நரகத்துக்கு சாவி வித்தவன். பால் தினகரன் நரகத்துக்கு சாவி வித்தவன். அவனிடத்தில் சாவி வாங்கினவன் எல்லாம் நரகத்திற்கு போவான்கள். வாடா போட்டு பார்ப்போம், உன் மேல கேச போட்டு உள்ள தள்ளணும். போத ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. நாங்கள் சொல்ல மாட்டோம், சொன்னால் செய்வோம், செய்து முடிப்போம். தேவனுடைய வல்லமையால் பலத்தார். யாரை ஏமாத்த நீ? ஒப்ப ஏமாத்தி பார்த்தா நீ ஏமாத்தி இருக்கிற, அப்ப உன் புள்ள ஏமாத்துறான். இப்போ உங்களுக்கு என்னடா தெரியும்? பைபிளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? இயேசுவை பத்தி என்ன தெரியும்? இயேசுநாதர் ஊழியம் எங்கே? உன் ஊழியம் எங்கே? சாவி வைக்கிற திட்டம் பைபிள் எங்கேயாவது இருக்கா சொல். இளம்பங்காளர் திட்டம் பைபிள் எங்கேயாவது இருக்கா? அதுக்கு ஒரு வசனம் சேர்த்துக்கிறாங்க, என்னது? சிறுபிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை செய்யாதிருங்கள். ஆமா, உண்மைதான், மாற்றம் இல்லை. எங்கேயாவது தன்னிடம் வந்த சிறுபிள்ளைகளை சிறுபிள்ளை பங்காளர் சொல்லி ஏசினாரு 5000 கலெக்ட் பண்ணாரா? சொல்லா முட்டா பயமவனே, பேய்மவன் பாழ்ந்தினரன் சொல். இயேசுநாதருடைய வசனத்தை பயன்படுத்தி அந்த வசனத்துக்குரிய உண்மையான அர்த்தத்தை மறைத்து சிறுபிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை செய்யாதீர்கள். பலர் அது எப்படிப்பட்ட சொல்லி அந்த பிள்ளைகளை தூக்கி தன் மடியில உட்கார வைத்தார். அதுக்காக காசு வாங்கினாரா? அந்த வசனத்தை அப்படியே சொல்லி இந்த அக்கிரமக்கார பயலு, பொருளாசை பிடிச்ச பயலுங்க, இளம் பங்காளர் திட்டமா எந்த பயிரோட இருக்குது? இளம் பங்காளர் திட்டம். சரி, அது சும்மா சேர்த்தீங்களாடா? ஒரு பிள்ளைக்கு 5000. இயேசுவுக்கு விரோதமானவன், பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமானவன். உனக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஊர் பணத்தில், ஊர் ஏழை பணத்தை கொள்ளையிட்டு உல்லாசமாய் வாழக்கூடிய ஒரு மோசடி கும்பல், ஒரு
கும்பல், உன் குடும்பம், உங்களுக்குலாம் பட்டு கொடுத்துருமாடா கோட்டு 10,000 10 லட்சத்துக்கு. யார் அப்ப வந்து காசுறாங்க? எல்லா ஏழை எளிய மக்களை ஏமாத்தி சுரண்டி கொள்ளையடிச்சிங்க. உங்க அப்பா ஓனர் அப்படி பார்த்து கொள்ளையடிச்சான், காப்பி அடிச்சான். எங்கேயாவது காலேஜ் கட்ட சொன்னாரா? இந்த காலேஜை காப்பாற்றுறதுக்காக நீ சாத்தானுக்கு லஞ்சம் கொடுத்தாய். சாத்தானுக்கு லஞ்சம் கொடுத்த சாத்தான் மவன் பாழ்த்தனகரன். கேஸ் போடியாம பாப்போம், வாடா கோட்டுக்கு நீயா நான் பார்ப்போம், நான் தான்டா ஜெயிப்பேன். இந்த கையில் என்ன வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன தெரியுமா? நக்கீரன் பத்திரிகை. என்ன பத்திரிகை? நக்கீரன் பத்திரிகை. ஏப்பா இதை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி போடுப்பா. 27 to 29 தேதிகளில் 28, 29, 2021 தேதிகளில் வெளிவந்த நக்கீரன் பத்திரிகை. நல்ல பெருசா போட்டு கணக்கு தெரியும். முன்னாடி தினகரன்ற ஓம் பேர்ல வந்த பேப்பர்ல உள்ள காமிச்சேன். இப்ப நக்கீரன். நீ உனக்கு தில்லு இருந்தா, டே பொட்டப்பேல பால் தினகரன், உனக்கு தில்லு இருந்தா உன் போட்டா போட்டு கிளி கிளின்னு வச்சிருக்காங்க. இதை உன்னால ரத்து பண்ண முடியுமா? இந்த நக்கீரன் பத்திரிக்கை ரத்து பண்ண முடியுமா தம்பி? தயிர் தினகரன், மோடு தினகரன், பால் தினகரன், பால் தினகரன், தயிர் தினகரன், மோர் தினகரன், வெண்ண தினகரன், வெண்ண வெட்டிப்ப கபரா போட்டுக்காங்க பாரு. நீ உண்மையான ஆம்பளையா இருந்த, தில்லுலவனா இருந்த, உன் சக்தி இருந்தா இந்த பத்திரிகையை நிறுத்தி பாரு. உன்னால ஜெயலலிதாவுக்கு பயப்படாதீங்க. புரியுதா? யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. நக்கீரன் பத்திரிகையுடைய ஆசிரியர், நிறுவனர் யாருக்கும் பயப்பட மாட்டார். இந்த பத்திரிகை உங்களுக்கு தில்லு இருந்தா க்ளோஸ் பண்ணு. அதுல என்ன போட்டிருக்காங்க படிச்சுக்காங்க. அது என்ன போட்டிருக்காங்க? நீ ஏழை எளிய மக்கள் பணத்தை கொள்ளையடித்து என்ன பண்ணாங்க போட்டிருக்காங்க. ஆமாங்க தலைவரே, நாடாளுமன்ற தேர்தலின் போது மோடியை பாழ்தனகரன் சந்தித்து ஆதரவு எல்லாம் தெரிவித்தார். ஆதரவெல்லாம், ஆதரவு மட்டுமல்ல, ஆதரவு கூட எல்லாமே எல்லாம். புரிந்து கொள்ளுங்கள், நான் இதுக்கு மேல் விளக்கமா சொல்ல விரும்பவில்லை. ஆதரவு எல்லாமே மற்ற எல்லாம் தெரிவித்தார். அதுக்கு பிறகு டெல்லியில் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அவர் தாராளமாகவே நடந்து கொண்டார் அல்லது நடந்துகிட்டார். நான் நடந்து கொண்டார் சொல்றேன். அப்புறம் இடையில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதால் தான், இடையில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதால் தான் இதுலதான் கோடிக்கணக்கான மர்மங்கள் அடங்கியிருக்கிறது. மர்மங்கள் என்ன சுணக்கம்? அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் ஒரு ஆளுக்கு 10 லட்சம் லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்க. அந்த 10 லட்சத்தை கொடுத்துட்டு இருக்க வரையும் அவன் நம்பிட்டு இருந்துட்டான். எப்ப நான் 10 லட்சம் மூட்டு போதா, ஐயோ 10 லட்சமா, சரி ஒரு 8 லட்சம் கொடுப்போம்னு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அவன் முறைக்கிறான். என்னடா 10 லட்சம் கொடுத்துருந்த 8 லட்சம் முடியா, அப்புறம் இது கம்மியாச்சு, அவ்வளோதான் உன்னை லாக்அப் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் மிரட்டுறான்னு வச்சுக்க. ஒப்பம் உன்னை பத்தி பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு தெரியுமா உனக்கு? இதை சொல்றேன், இந்த வீடியோ சொல்றேன். ஒப்பம் உன்னை கொடுத்த சர்டிஃபிகேட் சொல்றேன். இப்போ இந்த சுணக்கம் ஏற்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 8 லட்சம் கொடுத்தேன், நான் மறுபடியும் 6 லட்சம் கொடுக்கும் போது என்ன பண்றான்? 6 லட்சமா நான் கொடுக்குறேன். உதாரணம் நான் சொல்றத ஒரு உதாரணம். அதை நீங்கள் 10 கோடியாக எடுத்துக்கலாம் அல்லது 100 கோடியாக எடுத்துக்கலாம். ஒரு சுணக்கம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன். முதல்ல 10 கோடி லஞ்சம் கொடுத்து அது குறைஞ்சி 8 கோடி வந்து அப்புறம் 7 கோடி 5 கோடி வரும்போது அதுக்கு பேர் தான் சுணக்கம். என்னது சுணக்கம்? எவன் அப்பா விட்டு காசை வச்சுட்டு போய் லஞ்சம் கொடுக்குற? யார்கிட்ட கொடுத்த? கொஞ்சம் தம்பி தெளிவா விவரமா சொல்றியா? இங்க என்னமோ சுணக்கம் இருக்காங்க, விவரம் சொல்லு பார்ப்போம். நீ தச்சு ரொம்ப பெரிய ஆளாச்சேடாப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய்
மாறு மந்தான் கேட்டி மானங்கட்டா பல சொல்ல வெக்கமாக வந்து இப்ப பாழ்ந்தவரின் சந்தோஷம் எல்லாம் துக்கமாய் மாறிட்டு ஏன் அழுகிறாய் பாழ்ந்தவன் ஏன் அழுகிறாய் எதற்காய் அழுகிறாய் கவலைப்படாது ஏன் சொல்லும் மனதுருக்கம் இப்போது உன்னை சிறையில் தள்ளும் கவலைப்படாது மனதுருக்கமா மண்ணாங்கட்டில சரி அப்புறம் சுணக்கம் ஏற்பட்டதால் தான் அவர் இப்ப மோடி அரசால் குறிவைக்கப்பட்டார்னு டெல்லியில் பக்கம் இருந்து செய்தி வருது. கடந்த 20ஆம் தேதி பாழ்தினரின் வீடு அலுவலகம் கோவையில் இருக்கும் அவரது காருண்யா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 28 இடங்களில் இங்க 20 இடங்கள் போட்டு ஏற்கனவே 28 போட்டாங்க தலைவர் பேப்பர்ல இதுல 20 இடங்கள் போட்டிருக்கு. சரி எது உண்மை பார்க்கலாம். 20 இடங்களில் 28 இடங்களில் அதிரடி ரெய்டுகளை வருமான வரித்துறை நடத்துச்சு. 3 நாள் நடந்த தொடர் ரெய்டின் போது என்ன கிடைச்சிச்சு? வருமான வரித்துறை கணக்கில் வராத 5 கிலோ தங்கம் மற்றும் 120 கோடி ரூபாய் முதலீடுகளை 120 கோடி ரூபாய் முதலீடுகளை கண்டுபிடித்ததாக இந்த பத்திரிகை ரத்து பண்ணியாடா. நான் போடுற வீடியோ ரத்து பண்றேடா. நீ இப்போ ரத்து பண்ணு பார்ப்போம். உன் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணு. நீ கிரிமினல் நம்பர் 1. பாண்டியன் கிரிமினல் நம்பர் 1. அவன் குடும்பமே கிரிமினல் குடும்பம். கொள்ளையடிக்கிற ஏழை மக்களை வாட்டி வதைக்கிற ஏச்சின் பெயரா. ஏதா எதுக்கு 4 அக்கௌண்ட் அனுப்புற? நீ இதுக்கு ஒண்ணு செய்யலாம்டா. டேய் பாண்டியன் பொருளாசக்கார பேராசை பிடிச்ச பேர 4 அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அனுப்புங்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புங்கள் வாங்கி ஊர் சுத்திய ஏரோப்ளைன்ல. இதுக்கு நீ உன் பொண்டாட்டி உன் மகன் உன் புள்ள அம்மா எல்லாரும் ஒரு திருவோடு எடுத்துக்கிட்டு விடுவிடா போய் ஏந்துங்கடா. உங்களுக்கு ஒரு புண்ணியமா போகும்டா. அதை செய்டா மாற. இப்ப 4 அக்கௌண்ட் நம்பர் அனுப்புன்னு சொல்றது ஒண்ணுதான். கையில திருவோடு குடும்பமா போய் அனுப்புங்கள். கொடுங்கள் கேள்வி. அவன் உன்னை விட மேலானவன். திருவோடு கையில எழுந்திட்டு போய் அம்மா பசிக்குது ஏதாவது கொடுங்க நேருக்கு நேர் முகத்தை பார்த்து வீடு தேடி போய் கேட்கலாம் பார். அவன் உன்னிலும் மேன்மையானவன், நேர்மை உள்ளவன், உண்மையுடன். நீயோ கொல்லைப்புறமாய் வந்த கள்ளப்பய பாழ்ந்தனர். எதுக்கு அனுப்புவனுக்கு? உண்மையான கிறிஸ்தவ மக்களே, இவ்வளவு கேவலப்பட்ட பிறகும் அவனுக்கு இனி அனுப்பாதீர்கள், கொடுக்காதீர்கள். அவனை எங்கேயும் கூட்டத்துக்கு அழைக்காதீர்கள். இவனை சார்ந்தவனும் இவன் கூட்டம் நடந்து போ. 100% உண்மை நடந்து போ. வெப்ப நடந்து போயிட்டா இருக்கிறேன். தனகரன் மனதுருக்கம். ஐயோ அடிச்சாம்பாரு கொல்ல. கடவுள் சொன்னாராம், என் மனதுருக்கத்தை இந்த உலகம் பார்க்கவில்லை. தினகரன் உன் மூலமாய் என் மனதுருக்கத்தை மக்கள் பார்ப்பார்கள். மனதுருக்கத்தை நீ ஏந்தி செல். என்னடா மண்ணங்கட்டி மனதுருக்கம்? கொள்ளை எடுத்துதான் ஆரம்பிச்சான். பாடுகிறேன் பிராடுகாரப்ப கள்ளப்ப. என்னைக்காவது நீயாவது கோப்பன அது ஒரு குஷ்ரோகியை நேருக்கு நேரம் நிக்க வச்சு ஜபம் பண்ணி ஏசுனார் சோமாகிறவன் ஆக்கிருக்கிறியா? இப்ப செய்து காட்டு. நான் திட்டந்தெல்லாம் வாபஸ் வாங்கிறேன். ஒரு தொழுநோயாளியை கொண்டு வந்து நேருக்கு நேர் மக்களுக்கு காட்டணும். ஸ்டேஜில் ஒரு நொண்டி குச்ச தூக்கிட்டு வரான். அவன் குச்ச பிடிங்கிட்டு என்ன வாக்கிங் உள்ள தழுண்டா அவனு கிரைங். பாழ்கிறவன் இஸ் கிரைங் தான். வானம் திறக்கிறது வீப்பிங். பாழ்கிறவன் பொறுக்கி பருவன். பொறுக்கி மொல்ல மாதிரி பருவ முடிச்சு வைக்க பருவன்.
ஊர் மக்கள் பணத்தை கொண்டு போய் தண்ணி அடிக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்துட்டாங்க. இப்ப நான் சொல்றதுக்கு ஆதாரம் வேணுமா? லைட் அடையில விடு. ஏண்டா ஊர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு ஏமாத்தி திடி கொண்டு போய் கலிலேயா கடலை போட்டுல போய் தண்ணி அடிக்கிறியா? உயர்ந்த ரக ரம்மு மதுபானம் எகனளவு போட்டாங்க. இருந்தாலும் நீ ஊர் பணத்தில் உல்லாசம் வாழ்கிற பாலியல் குடும்ப தலைப்புக்கு இதை ஆதாரமா காட்ட சொல்றேன். காட்டுவான். ஏய் சேலஞ்ச் பால் தினகரன், தைத்திரன், மோர் தினகரன், ஒரு குஷ்ரோகியை நான் கூட நிறுத்துவேன் முன்னாடி. நீ உன் ஜபத்தால அந்த குஷ்ரோவை ஏற்று சுகமாக்குற மாதிரி ஆக்கிட்டீங்கன்னா இவ்வளோ நாள் நான் உனக்கு திட்டினது வீடியோ போட்டதை அப்படியே வாபஸ் வாங்கி மன்னிப்பு கேட்கிறேன். உன் காலில் கும்பிட்டு உழுவுறண்டா செய்ய தில்லுங்க. அப்படி செய்யவில்லை என்றால் உன்னை சிறையில் தருவதற்கு ஒப்புகிறாயா? இப்படி கிரிமினல் வேலை செஞ்சதுக்கு, ஊரை ஏமாத்துறதுக்கு, இயேசுநாதர் பேரை சொல்லி மக்களை ஏமாத்தி கொள்ளையடித்து லஞ்சம் கொடுத்தவனுக்கு உனக்கு சிறைக்கு தள்ளுவதற்கு தயாரா? நீ போக ரெடியா? சிறைச்சாலையில போய் சபம் பண்ண. தம்பி, காலம் இப்படியே ஆயிட்டு இருக்காரு. என்னடா மண்ணாநட்டி மனதுருக்கத்தை போனீங்க? ஒப்பனை மனதுருக்கத்தை சொல்றேன். மலேசியாவுக்கு நான் சென்றேன் ஊழியத்துக்கு. அங்க ஒப்பனையும் உனையும் போட்டு காய்ச்சி விட்டேன். உடனே உங்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்துவாங்க பாரு மலேசியாவில். அவங்க வந்தாங்க. மலேசியாவில் நான் இருந்தது ஈப்போ, மலேசியா ஈப்போ. அங்கே ஒரு பெரிய தொழிலதிபர் வீட்டில் தான் நான் தங்கியிருக்கிறேன். அவன் வீட்டுல தான் உனக்கு சாப்பாடுலாம் அனுப்பாங்க. நம்ம ஒப்பனை உனக்கு நீங்க தங்குறது ஹோட்டல்ல, சாப்பாடு ஒரு வீட்டில் நம்ம அனுப்புவாங்க. அங்கே நான் தங்கியிருந்தேன். தினமும் கூட்டம் நடத்துவேன் சாயங்காலத்துல. மலேசியா எத்திஸ் அந்த பெரிய விழாக்கள் வந்துட்டாங்க. இந்த மாதிரி தினகரன் பாலியல் ஒரு ஆள் திட்டுறாங்க. நம்மள மலேசியா வந்து யாராவது வந்தாங்க. அவங்கள சில கேள்விகளை முன்வைத்தேன். பதில் சொல்ல முடியவில்லை. அப்ப ஸ்டேட்டா கேட்டா, அப்ப தினகரன் பாலியல் என்ன ஆவினா? அசுத்தாவினாங்க. அசுத்தாவி, கள்ளத்தனமான ஆவி, ஏமாத்திராவி, வஞ்சிக்கிறாவி, அந்திகிருஷ்ண ஆவினாங்க. அப்ப ஏன் ஒரு கேட்டாங்க. அப்ப ஒரு கூட்டம் நடத்தணும். குலாலம்பூர்ல பினாங்கில இருந்து ஒரு சங்கினால் கட்டப்பட்ட ஒரு பேய் பிடித்த ஒரு பொம்பளை கொண்டு வந்தாங்க. 4 பேர். எவ்வளவு சிரமப்பட்டு, ஏழை குடும்பம் பாவம், சிரமப்பட்டு கொண்டு வந்துருக்காங்க. உடனே இவனை கூட்டு நடத்துறாங்க பாரு. அந்த பாவம், அந்த அப்புறாணிகள், அந்த அப்பாடிகள், இந்த பாடிகளை கூட்டு நடத்துறாங்கல்ல அவங்க. ஐயா தினகரன் ஐயா பினாங் கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு பெண்ணை சங்கிலில் கட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவருக்காக ஒரு பிரார்த்தனை செய்து அந்த சங்கிலில் கட்டப்பட்ட அந்த பொம்பளைய பேயின் பிடியிலிருந்து விடுவீங்கள் என்று கெஞ்சினார்கள். மனதுருக்கம் கொப்பன் தினகரன் என்ன சொன்னான் தெரியுமா? I don't have time, bring them tomorrow. என்ன சொல்றாங்க? ஐயா, நாளைக்கு அவங்களை கொண்டு முடியாது, உங்க ஹோட்டல்ல தங்க முடியாது, மிகவும் ஏழை குடும்பம், இங்க வருவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார்கள், இவ்வளவு தொலைவிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு சின்ன ஜபம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்கு பின்னாடி, பிரதர் தினகரன், I have brought 6,000 Malaysian ringgit for one small prayer. உடனே நான் அப்படியே திரும்பி போனேன். இந்த முள்ள மாதிரி தினகரன் முடிச்சு வைக்க தினகரன், இந்த அசுத்தாவி கொடுத்த தினகரன் அப்படி அந்த பேய்க்கு விடுதலை பண்ணாம, சங்கிலில் கட்டப்பட்ட பேய ஜெர்மனி விடுதலை செய்யாம தெரியாது. இவன்கிட்ட வல்லமை இல்லை. அதனால் தப்பிச்சு போறதுக்கு கும்பலோடு சேர்ந்து கோயந்தான் கூட்டம் போடுறதுதான் இவனோட தொழில். அந்த கட்டி கொண்டு வரப்பட்ட பொம்பளை பேய விடுதலையாக்காமல் தப்பிச்சு போனவனுக்கு பின்னாடி ஒரு குரல் கேட்குது, I have brought 6,000 Malaysian ringgit for one small prayer. இன்னைக்கு 1000 வெள்ளினா இன்னைக்கு 16,000. அப்ப 16 × 6 பைத்தார் 60, 6 36, ஏறக்குறைய 1 லட்ச ரூபா வச்சுங்க நம்ம நாட்டு காசு. 1 லட்ச ரூபா தரேன்னா உடனே அப்படியே திரும்பி அவரை மட்டும் அனுப்புங்கப்பா, அவர் ரொம்ப அர்ஜென்ட் போடுறாரு, அவரை மட்டும் அனுப்புங்க, ரொம்ப அர்ஜென்ட் போடுறாரு. மக்களே, கிறிஸ்தவர்களே, நன்கு சிந்தியுங்கள். ஆனா அவன் ஜோம் பண்ணி அந்த டாலர் வாங்கி போயிட்டான். அந்த விசாசின் பிடிக்கப்பட்ட அந்த அப்படியே விட்டுட்டு அனாதையா விட்டு போயிட்டான். இதானடா உங்க மனதுருக்கம், மண்ணாங்கட்டி மனதுருக்கம். நான் 99 கத்திட்டு இருக்கேன். நான் திட்டு போல ஏமாத்து நம்பாங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, எனக்கு அவங்க எனக்கு வாய்க்கா வரப்பு தகராறு
தகராறு மாதிரியும், எனக்கு அவனுக்கு சொத்து தகராறு மாதிரியும், நான் என்னமோ அவன் சொத்தை கேட்கிற மாதிரியும், அதுக்கு வக்காலத்து வாங்குற பேய்க்கு பிறந்த பேய் மகன்கிறான். அது ஒரு டேவிட் ராஜ் ஒரு பேய் மகன், பேய்க்கு பிறந்த பேய் மகனுங்க. நீலாம் பேசவே கூடாது, பேசுறதுக்கு அவன் யோசிக்க கிடையாது. நாரப்ப அக்காலத்தை வாங்குற அவனுக்கு இப்போ உலகம் முழுசு நாடி போச்சு. என்ன பண்ண போற? உல்லாச வாழ்க்கை வாழ்ந்த பல நரக தருவாராங்க, போட்டு கிளிக்கிறாங்க. ஒப்பனை நான் 96 திருவசம் உரைச்சேன், லெட்டர் வச்சு அடுத்த வீடு விடுறேன். நீ எல்லாம் மனுஷன் இருக்கிறத லைக்கிறாரா? இந்த ஏழை மக்கள் பணத்தை கொள்ளையடித்து லஞ்சம் கொடுக்க, எதற்காய் கொடுத்தாய், யாருக்காய் கொடுத்தாய், ஏன் கொடுத்தாய்? இதோட விட மாட்டாங்க. ருசி கண்ட பூனை இனி விடாது. இப்போ வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, அப்புறம் பிளாக் கேட்ஸ் வரும். ருசி கண்ட பூனை விடாது, பிளாக் கேட்ஸ் வரும். என்னடா ஊழியம் பண்ற? இந்த ஊழியம் இயேசுனாருக்கு விரோதமான. இயேசு சொன்னார் மத்திய 28ஆம் அதிகாரத்துல 18-19 வசனத்துல, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது, ஆகையால் நீங்கள் போய் உலகமெங்கும் போய் சர்வ சுசியும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, அவர்களை சீஷனாக்கி பின்பு பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்நானம் கொடு. நீ எவனாவது ஒருத்தன் சீசனாக்குறீங்களா? ஏனென்றால் நீங்களே சீஷனுக்கு தகுதியற்றவன், தகுதியற்றவர்கள். ஆர்சிகாரனை பார்த்தா சிஎஸ்ஐக்காரனை பார்த்தா கடவுளாகிய இயேசு, பெந்தகோஸ்துக்காரனை பார்த்தா Holy Spirit is coming now. Heaven is opening for you. Holy Spirit is coming now. இது பெந்தகோஸ்துக்காரனை ஏமாத்துறது. யாரை ஏமாத்துறீங்க? உங்க முழு குடும்பம் நரகத்தான் போகும், எந்த டவுட் இருக்க கூடாது. வீடியோல பதிவு செய்யறேன். உன்னை நரகத்துக்கு தள்ளும்போது தூதர்களும் பார்ப்பார்கள். உன் குடும்பமே நரகத்துக்கு தள்ளும் போது தூதர்களும் பார்ப்பார்கள், பரிசுத்தவான்களும் பார்ப்பார்கள், சாத்தான்களும் பார்க்கும். நரகத்தில் இருக்கும் அவங்க கூட சேர்ந்து கத்துவான். எழுதி வைக்க வேணாம், நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். எப்படி நான் தீர்க்கமாய் சொல்ல முடியும் என்றால், உங்கள் ஊழியம் எல்லாம் இயேசுவுக்கு விரோதமானது. பவுல் என்ன பண்ணார்? ஒவ்வொரு ஊர்லயும் போய் பிரசங்கம் பண்ணி அந்த வருமானத்துக்குள்ள சபையில வச்ச. நீ எந்த சபையில இருக்க சொல்லு பார்ப்போம். ஒன்னு கூப்பிட்டு இந்த மெண்டல் பேர், இந்த பெந்தகோஸ்கார மெண்டல் பேரை கூப்பிட்டு நடத்தான் பாரு. இவனோட உதைக்கணும்னா, இவனோட உதைக்கணும். சரியா? கேரளாவில இவனை ஒருத்தன் கூப்பிட்டு கூட நடத்தினானா? யாரு அவன் பேர்? இவனை கூப்பிட்டு கூட நடத்தினாங்க. என்ன கூட நடத்தினாங்க? பெந்தகோஸ்காரன் கூட நடத்தினாங்க. முதல்ல ஒன்று கூப்பிட்டவனு முதல்ல தண்டிப்பாரு. மக்களை நான் சொல்ல நன்கு கவனிக்கிறேன். பல கூட்டத்தை சொல்லியிருக்காங்க, சாத்தானை படைத்து நரகத்தில் தூக்கி எறிகிறேன். இது என்ன ஃபுட்பாலா இல்ல வாலிபாலா புடிச்சு தூக்கி எறிறது, இல்ல பேஸ்கெட் பாலா புடிச்சு தூக்கி போடுறதுக்கு? நீ என்னைக்கு நீயே ஒரு சாத்தான்? நீ என்னைக்கு சாத்தான படுற? சாத்தான் என்னைக்கு நீ புடிச்ச? இப்படி பைபிள் ஒரு வார்த்தையே கிடையாது. சாத்தானை ஒருவன் பிடித்து நரகத்தில் தூக்கி போட்டான்னு எங்கேயுமே இல்லை. புரியுதா? அந்த மாதிரி பைபிளே கிடையாது, வசனமே கிடையாது. சாத்தான் என்கிறவன் ஒரு உருவமே கிடையாது. அவன் ஒரு பொல்லாத ஆவி, அவன் ஒரு தீய ஆவி. அவன் தான் ஆங்கிலத்தில் பொல்லாத ஆவி, ஈவில் ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்தை சொல்றாங்க. தமிழ்ல பொல்லாத ஆவி, தீய ஆவி. நீ என்னைக்கு புடிச்ச நீ தூக்கி போட்ட கும்பலை கூட்டிட்டு அப்படி சொல்லிட்டா நீ கடவுளாகியா? அடுத்து உன்னை புடிச்சு தூக்கி நரகத்துக்கு போகணும். பிடித்து தூக்கி எறிகின்ற நரகத்தில். அதை செய்ய யாராவது இருந்தால் செய்யுங்கள், பார்ப்போம். உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது, எவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. யாரு யாரை தூக்கி நரகத்தில் போட முடியாது, நானும் யாரை தூக்கி நரகத்தில் போட முடியாது. இதெல்லாம் செய்தவர் கர்த்தர். தூதர்களை அனுப்புவார், அவர்கள் செய்வார்கள். நீ யார்? நீ பாவிப்பற, அக்கிரமக்கார பெற, அக்கிரம செய்காரனை. உன்னை தான் கர்த்தர் அகன்று போய் என்பார். மத்திய 7ஆம் அதிகாரம்
21, 22, 23 வசனம். அந்நாட்கள் என்னை நோக்கி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். பரலோகத்தில் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் பரலோகத்தில் இல்லை, பரலோக ராஜ்யத்தில். பரலோகம் மேலே, பரலோக ராஜ்யம் கீழே. பரலோகத்துக்கு ஒருவரும் போக முடியாது. 1999 பேசியிருக்கிறேன். போனவன் ஒருவனும் இல்லை, ஏறினவன் ஒருவனும் இல்லை, இனி போகிறவன் ஒருவனும் இல்லை. எவனும் மாம்சத்தில் பிறந்த எவனும் எப்பொழுதுமே போக முடியாது. இவங்களுக்கெல்லாம் தேவன் உண்டாக்கி வச்சது அவருடைய ராஜ்யம். பரலோகம் வந்து எவனும் போக முடியாது. இது ரொம்ப தெளிவா நான் ராணுவத்தை விட்டு வெளியே வந்து பேசுற முதல் பிரசங்கமே, ஒரு பயணம் பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக முடியாது, பரலோகம் போக முடியாது. எவனும் போனதில்லை. இவனோ டூப்பு, டக்காட்டி, கப்சா, பொய், பெத்தாட்டம் இவனும் செய்யறதெல்லாம் எவனும் போட. ஒரே ஒரு சீசன் வாசல் வரைக்கும் போனா யோவான், எல்லாத்தையும் காமிச்சு தேவனுக்கு இறக்கி விட்டார். இவனு பரலோகத்தை பிளான் பண்ண வீடு கட்டிருக்கான். சில கரை கொண்ட பள்ளிய பரலோகத்தை உனக்கு வீடு கட்டிருக்காரான். ஒருத்தருக்கு அஸ்திவாரம் போட்டிருக்காரான், ஒருத்தர் 2 வரைக்கும் வச்சிருக்காரான், ஒருத்தர் ரூ போட்டு பாதியில நிக்கிறான். ஏன்னா அங்க காசு இல்லை, பாருப்பான், கொத்தலார் இல்லை, சித்தாள் கிடையாது, பணம் இல்லை, சிமெண்ட் இல்லை, இரும்பு இல்லை. அதனால பாதியில நிக்கிறான். மானங்கட்ட நாய்களா, மானங்கட்ட பேய்களா, பரலோகத்தை கேவலப்படுத்துறப்படலாம். பரலோகம் என்னன்னு தெரியாம ஓடிட்டு உங்களால் அக்கிரம செய்யக்காரர் அகன்று போனே சொல்வார். பரலோகத்தில் இருக்கிற எம்பியாவின் சுதபடி செய்வன பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பாழ்ந்தனருக்கு இடமில்லை என்று சொல்லுவான் கர்த்தர். அப்பொழுது பாழ்ந்தனன் சொல்லுவான், உமது நாமத்தினால் பிழைகளை ஓட்டினோம், உமது நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம், உமது நாமத்தினால் தீர்க்கதரிசனங்களை உரைத்தோம் அல்லவா, பாட்டு பாடினோம் அல்லவா. என்ன பாட்டு பாடுங்க? இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. பாட்டு பாடினோம் அல்லவா, தீர்க்கதரிசனம் உரைத்தோம். அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். உங்களுக்காக ஆயத்தம் அக்கினிகளை பங்களை நம்பர். பாழ்ந்தனம் குடும்பம் ஒரு அக்கிரம குடும்பம், அநியாய குடும்பம். ஊர் உலகத்தை கொள்ளையடித்து ஏமாற்றக்கூடிய இப்படி வாழ்க்கை வாழ்ந்துமா? அதுக்கு நீ மனிதனா பிறக்காமலே இருந்தா நல்லது. இப்படி குடும்பம் உருவாகாம இருப்பது நல்லது. எங்களுக்கா ஊழியம் செய்ய தெரியாதா? உன்னை விட ஒப்பனை தாண்டி பாட்ட பூட்டங்களெல்லாம் பக்தியா பரிசுத்தமா ஊழியம் செஞ்ச எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வெளி பிரபலமாகவில்லை. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தருக்குரிய மிகுந்த பயத்தில் வாழ்ந்தார்கள். பொய் சொன்னால் கடவுள் அடிப்பார், இச்சோடு பார்த்தால் கடவுள் அடிப்பார். அப்படிலாம் கட்டுக்கோப்பா தங்களை அடக்கி ஆண்டார்கள். பாவத்திற்கு தங்களை விலகி ஓடினார்கள், பரிசுத்தருக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் எல்லாம் செய்து வந்த பாதையை மாற்றி அப்படியே மாற்றி எந்த சபையில் போல பவுல் எல்லா சபையிலும் போனார். நீ முதல்ல எந்த சபையை சார்ந்தவன்? ஏய் பாழ்ந்தவன், இந்த மக்களை ஏமாத்துறதுக்காக சபையா போய் உனக்கு கல்யாணம், மகனுக்கு நீ எங்க கல்யாணம் நடத்த, எந்த பெத்தோ சபையில் மகன் கல்யாணம் சொல்றான். சிஎஸ்ஐல இவங்க திருவிருந்திருக்கிறது, சிஎஸ்ஐல இவங்க குடும்ப காரியங்கள் எல்லாம் நடத்துறது, சிஎஸ்ஐல இவங்களுக்கு பேர் வைக்கிறது சிஎஸ்ஐ பிஷப்பு, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சிஎஸ்ஐ பிஷப்பு, இவங்க அங்கத்தினராக இருக்கிறது சிஎஸ்ஐல. ஊரை ஏமாத்திற்காக வானம் திறக்கிறது போது போலீஸ் புட்டி இறங்குகிறார். இதெல்லாம் ஊரை ஏமாத்துறது. ஒரு நாள் உங்க ஜெபத்தில் இயேசு இறங்கவில்லை என்பது எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஆகவே ஊர் பணத்தில் கொள்ளையடித்து ஏழை எளிய மக்களை கொள்ளையடித்து உல்லாசம் நடந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் சாபிக்கிறேன். குடும்பத்தின் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். அவனுடைய ஒவ்வொரு செயலும் சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். சபியாதுன்னு சொன்னாரு. ஆனா நீங்கள் எவரை ஆசீர்வதிக்கிறோ அவரை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் எவரை சபிப்பேன் அவரை சபிப்பேன். ஏன் சபிக்க கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? சபிச்சா சபிக்கப்பட்டே போயிடுவான், அதனால சபிக்கான்னு சொன்னாரு. இயேசு எத்தனை சபித்தார்? யூதாசை பார்த்து சொன்னார், நீ பரவாயில்ல இருந்தா அவனுக்கு நலமா இருக்கும். சபித்தார் அவனை. கொப்பன் சொல்றான் இயேசு யூதாசை சபித்தார். இல்லை இல்லை, எங்க இல்லை, பரிசேர சதிசேரங்களுக்கு ஐயோன்னு சபித்தார். இயேசு சபித்து கொண்டே இருந்தார் ஒவ்வொரு வரையும். பரிசேரையும் சதுசேரையும்
யூதாஸ் காரியத்தையும் அந்த ஆசாரிய வேஷம் போட்டு மக்களை ஏமாத்தனை பார்த்து சபிச்சுக்கிட்டே வந்த. புரியுதா? நீ உன் குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பம், உன்னை பின்பற்றவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். ஒழுங்கு மரியாதையா உனக்கு ரட்சிப்பு வேணும்னா ஒரு ஐடியா சொல்றேன், கேட்டுக்க. கம்ப்ளீட் இந்த சகை எத்தனை மணி ஒப்பனை நீங்க சகையை பிரசவம் பண்ணிருக்கீங்க. ஏசு சகை வீட்டிற்கு போனார், சகையும் காட்டத்தி மரத்தில் ஒளிந்து கொண்டான். ஏசு இறையும் பேரை சொல்லி அழைத்தார். சகையும் இயேசு தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். மனம் திரும்பினான். தன் யாரிடத்திலேயாவது நான் அநியாயமாக வாங்கியது உண்டானார்கள், நானத்தில் திருப்பி கொடுத்தேன் சொன்னான். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா! இயேசு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். உங்க அப்பா நீ இப்படி பேசுறீங்களா? இப்ப நான் அதே தான் நானும் சொல்றேன். நீ என்ன பண்ற பாழ்கிறேன், நான் குட்ட சாபம் உனக்கு வரக்கூடாது என்றால், நீ நரகத்துக்கு போக கூடாது என்றால், நீ முதலாவது மனம் திரும்பி உன் இருக்கிற காலேஜ் எல்லாத்தையும் வித்து யாருக்கிட்டலாம் அனுப்புன்னு வாங்குறியோ அவங்கள தேடி தேடி போய், நான் உங்களை வஞ்சித்து விட்டேன், ஏமாத்தி விட்டேன், இதோ உங்கள் பணத்தை 1990 நீங்கள் அனுப்பின 1000 ரூபாய்க்கு வட்டி மூலம் சேர்த்து புடிங்கள் என்று சொல்லி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் ஏங்கிட்டவா உனக்கா நான் மன்றாடுவேன். ஏதப்பா இந்த பாடலர் நாணத்திலே திருப்பி கொடுத்து விட்டான், ஏமாத்தினதை எல்லாம் திருப்பி கொடுத்தான், லஞ்சம் கொடுத்திருக்கிறான் என்றாலும் பரவாயில்லை, ஏழை மக்களுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். ஆண்டவரே, இவருக்கு மன்னியும், இவனுக்கு இறங்கும், மனது உருக்கமாய் இறங்கும் என்று நான் உனக்காய் விண்ணப்பம் பண்ணுவேன். ஹல்லேலூயா! இல்லை என்றால் நான் விட்ட சாபம் உனக்கு தங்கும். கிறிஸ்துவுக்குள்ளானது நான் 1999 திட்டிட்டு இருக்கிறேன். கடிதம் எழுப்பி பார்த்தேன், நேரில் போய் சொல்லி பார்த்தேன், திருந்தல. ஆனால் யூடியூப்ல பேசிட்டு இருக்கிறேன். எனவே இதனை நான் அப்படி பேசுற முக்கிய நோக்கம் என்னவென்றால், உண்மையான கிறிஸ்தவர் இந்த போலியை நம்பி, பிசாசை நம்பி போய் நீங்கள் உங்கள் நரகத்துக்கு நேராக பயணம் செய்யக்கூடாது. அதை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யத்தின் பக்கம் வாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரிடம் விண்ணப்பம் பண்ணுங்கள். இவங்கள் எல்லாம் ஏமாத்து கூட்டம் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.